ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆதி ஃபேமிலியில் என்ன மெனுன்னு பார்த்துருவோமா? கத்திரிக்காய் கடையல், ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் தக்காளி சாதம், ரசம், அப்பளம். இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எப்பவும் போல் வழக்கம் போல் தாளிச்சிக்கிறது தான். என்னென்ன தாளிப்புக்கு போடணுமோ எல்லாம் போட்டுக்கிட்டு, நான் இன்றைக்கி 2 அளவு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகா தான் போடணும். பச்சை மிளகா நம்ம போட்டோம்னா டேஸ்ட் மாறிடும், ஏன்னா நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால. இந்த மசாலா என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இந்த 4ஐயும் வந்து நல்லா தட்டிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் அன்றைக்கி அவசரங்கிறதுனால ஒன்றும் அதிகமாக இடிச்சுக்கிட்டேன். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதோடு போட்டு நல்லா கொட்டி பச்சை வாசம் போகிறதளவுக்கு வணக்கி விட்டுட்டு சாதத்தை கொட்டி கிளறி எடுத்து தம்பிக்கு வச்சுட்டேன். தக்காளி சாதத்துக்கு கத்திரிக்காய் கடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்குன்னு கேட்காதீங்க, அவனுக்கு கோல்டு, அதனால் நான் தயிர் கொடுக்கல. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாடா.